இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். 26-27 ஆண்டுக்கான தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இதில் அரசின் மொத்த கடன் 10.62 லட்சம் கோடியாக அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது. பட்ஜெட் பற்றி பதிவிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின், இதுதான் வளர்ச்சி, தமிழகம்தான் இந்தியாவுக்கான மாடல் என அனைவரும் பாராட்டிடும் 5 ஆண்டுகளின் தொகுப்பு என குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் ஊரவஞ்சனையை திறமையாக கையாண்டு வளர்ச்சியில் சாதனை படுத்திருக்கிறோம் என கூறியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கூறும்போது, அரசின் கடன், மக்களின் வரிசுமை அதிகரித்துள்ளதை தவிர பட்ஜெட்டில் எதுவும் இல்லை என்றார். கடந்த 5 ஆண்டுகளைப் போல இந்த ஆண்டு இடைக்கால நிதி அறிக்கையும் வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த மேனா மினுக்கி உரையாகத்தான் இருக்கிறதே தவிர உருப்படியாக எதுவும் இல்லை. 25-26 நிதிநிலை அறிக்கையில் வருவாய் வரவுகளில் மாநிலத்தின் சொந்த வருவாய் 2.58 லட்சம் என்று எதிர்பார்த்த நிலையில் திருத்திய மதிப்பீட்டின்படி மாநில சொந்த வருவாய் 2.32 லட்சம் கோடியாக குறைந்துள்ளது. சுமார் 26,000 கோடி வருவாய் குறைந்துள்ளது. அதேபோல மத்திய அரசின் மீது குற்றம் சுட்டும் நிதியமைச்சர் மாநிலத்தின் சொந்த வருவாய் 26,000 கோடி குறைந்துள்ளது பற்றி எந்த விளக்கமும் அவையில் தெரிவிக்கவில்லை. வரவு செலவு 2025-26 ஆண்டு 66,753 கோடி செலவிடப்படும் என்று கணித்த நிலையில் திருத்திய மதிப்பீட்டில் இதுவரை 51,442 கோடியாக, அதாவது சுமார் 15,000 கோடி குறைந்துள்ளதற்கு நிதியமைச்சர் எந்த காரணத்தை கொண்டு விளக்கவில்லை. நிதி பற்றாக்குறை 24-25 96,000 கோடி என்று கணித்த நிலையில் இந்த கணக்கின்படி அது 1,01,000 கோடியாக, அதாவது 5,000 கோடி அதிகரித்துள்ளது. 2025-26 ஆண்டு 1,08,000 கோடியாக நிதி பற்றாக்குறை இருக்கும் என்று கணிக்கப்பட்ட நிலையில் திருத்திய மதிப்பீட்டில் இது 1,24,000 கோடியாக உயர்ந்துள்ளது. அதாவது நிதி பற்றாக்குறை சுமார் 16,000 கோடி அதிகரித்துள்ளது. 2026-27 இடைக்கால பட்ஜெட்டில் நிதி பற்றாக்குறை 1,22 லட்சம் கோடியாக இருக்கும் என்று குறிப்பிட்ட நிலையில் திருத்திய மதிப்பீட்டில் கண்டிப்பாக இது உயரும். இந்த ஆண்டு நடப்பாண்டு 2026-27 1,22,000 கோடி பற்றாக்குறைக்கு சொல்றாங்க. திருத்திய மதிப்பீடு இன்னும் குறை இருக்குது. இவ்வாறு நிதி பற்றாக்குறை அதிகரித்துக் கொண்டே சென்றால் அதை ஈடு செய்ய மக்கள் மீது வரிச்சுமை மற்றும் கடன் வாங்கும் அளவு கூடும். இது மாநில வளர்ச்சிக்கு உகந்ததல்ல. திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் திரு ரகுராமன் ராஜன் அவர்கள் தலைமையில் நிதி மேலாண்மை குழு அமைத்து மாநில நிதிநிலை சீர் செய்யப்படும் என்று சொன்னாங்க. இதுக்கு ஒரு நிபுணர் குழு அமைச்சாங்க. இந்த நிபுணர் குழு அமைத்த பிறகுதான் அதிக கடன் வாங்கியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஆனால் இன்றைய நிதி நிலைமையோ மாநிலத்தின் கடன் உயர்ந்தும் மக்கள் மீது வரிச்சுமை மற்றும் கடன் சுமை அதிகரித்துள்ள தவிர வேறொன்றும் இந்த அரசில் சாதனை எதுவும் இல்லை. இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த அரசு என்ன பணிகளை செய்தார்களோ அதை வரிசைப்பட்டி அடுக்கி வார்த்தைகளுக்கு அழகு கூட்டி சாதனை என்ற பெயரில் படித்தார்கள் தவிர வேறு ஒன்றும் இல்லை. வேளாண் பட்ஜெட் பற்றி கூறியுள்ள முதல்வர் ஸ்டாலின், 3 வேளாண் சட்டங்கள் 100 நாள் வேலைத்திட்டம் முடக்கம் என நாடு முழுக்க வேளாண் பெருமக்கள் அல்லல் பட்டாலும் தமிழகத்தில் அந்த இருள் பரவாதவாறு விவசாயிகளின் தோளோடு தோள் நின்று காத்திருக்கிறோம். குறித்த நேரத்தில் மேட்டூர் அணையை திறந்தும் திட்டங்களாலும் சாதனைகளாலும் விவசாயிகளை மகிழ்ச்சியால் நிறைத்திருக்கிறோம். இயற்கை விவசாயத்திற்கு முக்கியத்துவம் தொடங்கி அறிவியலை பயன்படுத்துவது வரையிலான பல முன்னெடுப்புகளால் விவசாயிகள் வாழ்வில் உதய சூரியனின் ஒளி பரவுகிறது என ஸ்டாலின் கூறியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கூறும்போது, வேளாண் பட்ஜெட் விவசாயிகளை ஏமாற்றும் பட்ஜெட் என்றார். இன்றைக்கு வேளாண் பட்ஜெட் என்று விவசாயிகளை ஏமாற்றின்ற ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பல துறைகள் அடங்கி வேளாண் பட்ஜெட்.
இதில் பால் வளத்துறை, மீன் வளத்துறை, உணவுத்துறை, கூட்டுறவுத்துறை, உள்ளாட்சியில் கிராமப்புற சாலைகள், கால்நடைத்துறை, இப்படி பல துறைகளுக்கு ஏற்கனவே ஒவ்வொரு துறைக்கும் ஒரு மானியம், அது ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க. அந்த அமைச்சர் அப்பப்போ மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது அந்த கருத்தை சொல்வார். இதையெல்லாம் உள்ளடக்கி தான் வேளாண்மை துறை. வேளாண்மை துறை என்பது ஒரு தனி துறையாக இருக்க வேண்டும். அதில் நீர்வளத்துறையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஆக இப்படி விவசாயிகளை ஏமாற்றுகின்ற ஒரு பட்ஜெட் தான் வேளாண் பட்ஜெட் என்பது இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, மொத்தத்தில் விடியா திமுகவின் நிதிநிலை அறிக்கை அத்திப்பழம் வெளியே அழகாக இருக்கும், அத்திப்பழம் வெளியே அழகாக இருக்கும், புட்டு பார்த்தால் உள்ளே சொத்தையாக இருக்கும் என்பதற்கு உதாரணமாக இந்த நிதிநிலை அறிக்கையில் உள்ளன.